ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு ஆங்கில வருடப்பிறப்பு பலன் வரிசையில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த கும்பராசியின் உருவமானது கலசம். இதுதான் கும்பம் என்று சொல்வார்கள். இதனுடைய தத்துவார்த்தம் காற்று, ஸ்திர காற்று. இந்த ராசியிலே அடங்கப்பெற்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் 2 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதம், மொத்தம் 9 பாதங்கள். இந்த 9 நட்சத்திர பாதங்களும் இந்த கும்பராசியிலே வீற்றிருக்கும். இது காலப்புருஷ அடிப்படையில் 11வது ராசி. இந்த 9 நட்சத்திர பாதமானது 2.25 நாட்கள் வீற்றிருக்கும். இந்த 2.25 நாட்களுக்கும் 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னங்களுக்கும் திதிகள் கிட்டத்தட்ட 4 திதிகள், கரணங்கள் 6, அமிர்தாதி யோகங்களும் மாறி மாறி வரும். கிழமைகள் மாறும், ஓரைகள் மாறும், யோகங்கள் மாறும், கடிகை, விஷக்கடிகை, அமிர்த கடிகை காலங்கள் மாறும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த ஜோதிட சூட்சுமத்திலே மாறுபட்டு இருக்கும். ஆனால் ராசி ஒன்று, நட்சத்திர பாதங்கள் வெவ்வேறு. இந்த ராசியிலே பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்கள், மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள். இந்த நட்சத்திர பாதத்திலே பிறக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத அடிப்படையிலே தசாபுத்திகள் மாறி நடக்கும். ராசியில் பிறந்து இருந்தாலும் தசாபுத்திகள் மாற்றங்கள் இருக்கும். லக்ன ரீதியாகவும் லக்னம் அடிப்படையிலே பாவகங்கள் பலன்கள் மாறி இருக்கும். அந்த பாவக பலன்களுக்கு கிரக நிலைகள் ஏற்றவாறு, தசாபுத்திகள் ஏற்றவாறு இந்த அன்பர்களுக்கு பலனும் மாறி இருக்கும். ஆகையினாலே கோச்சார பலன் என்பது ஒரு 10 விழுக்காடு அல்லது 20 விழுக்காடு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜனனகாலத்தின் போது உங்களுக்கு எந்த நிலையில் கிரகங்கள் இருக்கிறதோ, யோகமான நிலையிலே கிரகங்கள் இருந்தால், தற்போது 2025 யோகமா அல்லது பாதகமாக இருந்தால், உங்கள் ஜனனகால ஜாதகம் யோகமாக இருந்தால் அது சமநிலையான யோகத்தை செய்துவிடும். ஜனனகால ஜாதகம் பலவீனமாகவும் தற்போது கோச்சார பலன் சிறப்பாக இருக்கும்போதும் இதுவும் சமநிலையாக தந்துவிடும். ஜனனகால ஜாதகம் சரியில்லை, தற்போது கோச்சார பலனும் சரியில்லாத போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தந்துவிடும். மேலும் தசாபுத்திகள் அடிப்படையிலும் இந்த பலன்கள் மாறிப்பட்டு நடக்கும். இதுதான் விஷயம். உங்களுடைய ராசி அதிபதி 2025 ஆட்சி பெற்று மூல திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறார், பலமாக உள்ளார். சனி பகவான் 30 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய சொந்த ராசியில் பயணித்து கொண்டிருப்பார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலே பயணிப்பார். அதன் வரிசையில் தற்போது உங்களுக்கு 2 வருடங்கள் முடிந்து 2.5 வருடத்தை கடந்து இன்னும் ஒரு 3 மாத 4 மாத காலங்களிலே சனி பெயர்ச்சி ஆக இருக்கிறது. ராசி அதிபதி உங்கள் ராசியிலே நல்ல நிலையிலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4க்கும் 8க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்திலே நலமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11லே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11லே இருக்கிறார். 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு என்பது உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி மூலத்திரிகோணத்திலே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் கேந்திரஸ்தானத்திலே பலமாக இருக்கிறார். சுபமாக இருக்கிறார். சுபமாக இருக்கக்கூடாது. அதாவது குரு பகவான் கேந்திரஸ்தானங்கிறத இருப்பதை விட திரிகோணங்களிலே இருப்பது சிறப்பு. உங்கள் ராசிக்கு தற்போது 4ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி ஆட்சியில் இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில். இந்த கும்பராசி அன்பர்கள் மனதை விட்டு யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார்கள். எல்லா இடத்திலும் ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். தங்களுடைய எண்ணம் போல் செயல்படுவார்கள். ஒரு காரியத்தை இப்படி தான் செய்ய வேண்டுமென்றால் அப்படி தான் நடத்தணும், இல்லைனா அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். மனதிலே பல ரகசியங்களை மறைத்து கொண்டிருப்பார்கள். எப்போவுமே கும்பராசி அன்பர்கள் வெளிப்படையாகவே எதுவுமே பேச மாட்டாங்க. வெளிப்படைத்தன்மை என்பது இவர்களிடம் மன்றாடி தான் பெரிய ரகசியங்களை கட்டி காக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். தங்களுடைய இந்த கும்பராசி அன்பர்களின் மனதிலே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றால் அது கடினமான காரியம். ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை. ஆழம் இது ஐயா, இந்த கும்பராசி மனசையா என்ற வரிகள் தான் நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆழமான விஷயங்களை ஆழமான உள்ளழுத்தம் என்று சொல்வார்கள். மன ஆழக்காரர்கள், மன அழுத்தக்காரர்கள் என்று சொல்வார்கள். எப்பயுமே ஒரு ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய அன்பர்கள். எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அதிகப்படியான பயணங்களில் அதிகப்படியான சுற்றுலா விரும்பிகள், அதிகப்படியான சுகபோக விரும்பிகள். தன்னுடைய சுகமே முதன்மையானது. பிறருடைய சுகத்துக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் நான் ஒருபோதும் இசைய மாட்டேன் என்றெல்லாம் வாதிடுவார்கள். எப்போவுமே தனக்கென்று ஒரு பொருளை சேமித்து வைக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். தனக்கு ஒரு சேமிப்பு இருக்க வேண்டும், பிறருக்கு இருக்கிறதோ இல்லையோ. இந்த எல்ஐசி, சிட் ஃபண்டு, இந்த மாதிரி ஆயுள் காப்பீட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய தனக்கென ஒரு பெரிய முதலீடு செய்து வைத்து கொள்ளும் அன்பர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசி அன்பர்கள். லாப நோக்கோடு செயல்படுவார்கள். குடும்பத்தில்
சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதன்மையான பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது நடு பிள்ளையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை தலைமை பொறுப்பு ஏற்று செயற்படுத்துவார்கள். பிறருக்கு அறிவுரை வழங்க வேண்டிய இடத்திலே இருப்பார்கள். எதையுமே லாப கணக்கோடு தான் ஒரு காரியத்தை செய்வீங்க. எங்கேயுமே ஒரு கோபுரம் போல இருக்க வேண்டும். நம்ம ஒரு கூட்டத்தில் போகணும், ஒரு விழாவுக்கு போகணும், ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறோம், சுப காரியங்களுக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த இடத்துல நீங்கள் தன்னிச்சையாக தெரியணும், தன்னிச்சையாக மிளிரணும் என்ற ஒரு எண்ணம் போக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை வாய்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பாகவே உள்ளது என்று தான் நம்ம சொல்லணும். ஏனென்று கேட்டால், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் பலமாக இருந்தாலே யோகமான ஜாதகம் என்று தான் நம்ம மறுப்பதற்கு இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டு என்பது ராசிக்கு 11ஆம் இடத்திலே, இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விஷயம்தான். எப்பயுமே கும்பராசி அன்பருக்கு ஆண்டுதோறும் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் கண்டிப்பாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். அதேபோல் மற்ற கிரகங்களை சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஆண்டுதோறும் 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் சிறப்பு. இது வருடம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு யோகம். எப்பவுமே மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எதையுமே சாதிக்கக்கூடிய, தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். அது ஏன் என்று கேட்டால், வருடம் 11ஆம் இடத்திலே சூரியன் நல்ல நிலையிலே இருப்பார், 7ஆம் இடத்து அதிபதி. கும்பராசி அன்பர்கள் மனைவியோ பெண்ணாக இருந்தால் கணவன் நல்ல மதிப்பு மரியாதை மிக்கவர், நல்ல வருமான கை உள்ளவராகவும், நல்ல அதிகாரம் படைத்தவராகவும், எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு அரசு தொழில் இருந்தால் ஒரு கௌரவமான பதவியிலையும், ஒரு கூலி தொழில் என்றால் அந்த கூலி தொழிலிலே முதன்மையான மனிதராகவும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் மேனிலே ஒரு நம்பர் 1 இடத்தையும் பெறக்கூடிய அன்பர்கள். அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. இப்படிப்பட்ட யோகங்களை கண்டிப்பாக எதையுமே ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு யோகமான வாழ்க்கை துணை அமையும் என்பது தான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வாரி கொடுக்கும். மனைவி மூலமாக எப்பவுமே பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக கணவன் மூலம் யோகத்தையும், ஆணாக இருந்தால் மனைவி மூலம் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடும் கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இப்போது 2025ஆம் ஆண்டு என்பது உங்கள் 2ஆம் இடத்து அதிபதியும் பெற்ற 11ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். ஒரு யோகத்தை கொடுக்கும், தொழில் உற்பத்தி தரும், குடும்பத்தில் அந்நுண்ணியத்தை தரும், குடும்பம் அன்பாகவும் பரஸ்பரம் ஒற்றுமையோடு இருப்பீர்கள். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய குலதெய்வம் அனுகூலம் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு முன்னோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு, முன்னோர்களின் அனுகூலம் உண்டு. உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிறப்பு மேலோங்கும், குழந்தைகள் நன்றாக படிக்கும், உங்கள் இல்லத்திலே திருமண மங்கள யோசை கேட்கும். புது மனை வாங்குவதற்கும், புது வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும், நகை நட்டுகள் வாங்குவதற்கும், ஆடை ஆபரணங்கள் நினைத்த ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும் யோகமான காலம். இந்த 2025ஆம் ஆண்டு என்பது உங்களுக்கு சோதனைகளை நீக்கி சாதனைகளை செய்யக்கூடிய காலம். 7.5 சனின்னு தான் இருக்கிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி தற்போது போகிக் கொண்டிருக்கு. இந்த ஜென்ம சனி என்பது 4 விதத்தில் பிரிக்கப்படும். ஒவ்வொரு வயது வித்தியாசத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்தில் பிறந்தவர்களுக்கு இது மங்கு சனியாகவும், 30 வயதை கடந்தவர்களுக்கு இது பொங்கு சனியாகவும், 60 வயதை கடந்தவர்களுக்கு இது மரண சனியாகவும், 90 வயதை கடந்தவருக்கு இது மோட்ச சனியாகவும் இருக்கும். இதிலே மங்கு சனி பல
வாழ்க்கை என்றால் என்ன என்று உணர்த்தக்கூடிய நிலையில் இருக்கும். பொங்கு சனி உங்களுக்கு திருமண யோகத்தையும், உங்களுக்கு வாழ்க்கை என்றால் வாழ்க்கை வேலை வாய்ப்புகள், வீடு வண்டி வாகன வாசனங்கள் அனைத்தையும் அமைத்து கொடுக்கும். மரண சனி என்பது மரணத்துக்கு உண்டான வலி வேதனை, பிறருடைய வலி வேதனை. மரண சனி என்பது பிறருடைய வலி வேதனையை உங்களுக்கு உணர்த்தும். மோட்சம் சனி என்பது பிறருக்கு நீங்கள் வயது கடந்த பிறகு உங்கள் கால்களிலே வந்து பெரியவர் என்று வணங்குவார்கள். அப்போது அவர்களுடைய கடவுள் இடத்தில் இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது தான் மோட்ச சனி. மோட்சம் என்றால் மோட்சத்துக்கும் அல்ல, உங்கள் கடவுள் நிலைக்கு எடுத்தும் செல்லக்கூடிய அந்த பகுதி தான் இந்த மோட்ச சனி. தெய்வத்துடன் உங்களை ஒப்பிட்டு பிறர் வணங்குவார்கள். இதுதான் மோட்சம். மோட்சம் என்பது என்னன்னா, காண கிடைக்காதது, கடவுளின் பொற்பாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த சனி 4 நிலையில் செயல்படுவார். என்ற போதிலும் உங்கள் ஆட்சி அவருடைய மூல திரிகோணத்திலே இந்த ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரே தவிர பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார். எந்தெந்த சுற்றிலே தற்போது உங்களுக்கு இருக்கிறார் என்று பாருங்கள். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது கும்பராசி அன்பர்களுக்கு யோகமே. 100க்கு 100 மதிப்பெண்கள், புதிய வேலைவாய்ப்புகள், வண்டி வாகனங்கள், வீடு, குழந்தை பிறப்பு, மங்கள காரியங்கள், சுப காரியங்கள், நகை நட்டுக்கள், சினிமா துறையில் இருந்தால் சினிமா துறை சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருந்தால் ரியல் எஸ்டேட் சிறப்பாக இருக்கும். அதேபோல் பங்குச்சந்தையில் இருந்தால் பங்குச்சந்தை, ஆடை ஆபரணங்கள், தங்கம், வைரம், அனைத்து துறைகளிலும் இந்த 2025ஆம் ஆண்டிலே செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்கள் யோகமே. உங்களுடைய ஜனகால ஜாதகம் எப்படி இருக்கிறது, அது இரட்டிப்பு யோகமா அல்லது மத்தியமமான யோகமா அல்லது சமமான யோகமா என்று உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திர சன் ஜோதிடம் ஸ்ரீராமஜெயம்.